இந்த ட்ரெஸ் நீங்க வாங்க வேணாம், சும்மா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, போட்டு பாருங்க, நாங்க ஒன்னும் சொல்ல மாட்டோம், நீங்க வாங்கலன்னா நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல, சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு உங்ககிட்ட அந்த சேல்ஸ் பர்சன் ஒரு அன்போடு சொல்லும்போது உங்களால அடுத்த விஷயத்துக்கு வருவாங்க. திருடர்கள், திருட்டு பயம் அப்படிங்கிறது அந்த கூட்ட நெரிசல்ல ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் பின்னாடி லைட்டா உங்களை மோதினா கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பெருசா கண்டுக்கவும் மாட்டீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இங்க ஒரு லைட்டா ஒரு இடி இடிச்சு இடிக்கும் போதே பர்ஸை உருவிடுவாங்க. இதனால நீங்க இந்த இடியவே கண்டுக்காத நீங்க பர்ஸை உருவுறதையா கண்டுக்க போறீங்க? இதுக்கு பேர் தான் இன்அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ். இதை தவிர்க்க நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம டெவலப் பண்ண வேண்டிய மசில் மெமரி. மசில் மெமரி அப்படின்னா உங்களோட இதே குழந்தைகளுக்கு விஷன் அவங்க சைஸ் பாதியா இருக்கிறாங்க, அவங்க மனிதனோட கால்களை தான் பாக்குறாங்க, மனிதர்களோட கால்கள் தான் அவங்களோட நார்மல் விஷன்ல இருக்கு. இதனாலேயே குழந்தைகள் அவங்க அப்பா பேண்ட் போட்டிருக்கிற மாதிரியே இன்னொரு மனிதன் பின்னாடியே அவங்க போறதுக்கான வாய்ப்பு, அவங்க அம்மா மாதிரியே சேலை கட்டி இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பின்னாடியே போகக்கூடிய வாய்ப்பு உருவாகி அவங்க தொலைஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குது. வணக்கம் நண்பர்களே, தீபாவளி ஷாப்பிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு க்ரௌடு, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மகிழ்ச்சி, எக்ஸைட்மெண்ட் ஒவ்வொருத்தரோட முகத்திலையும். ஆனால் இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில பல தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு 9 விஷயங்கள் சொல்ல போறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒன்றா கேளுங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஷாப்பிங் அப்போ உங்க பட்ஜெட் ஒரு அமௌண்ட் வச்சிருப்பீங்க. ஆனால் ஷாப்பிங் முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் 2 மடங்கா மாறி இருக்கும். ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குங்க, எண்டோவ்மெண்ட் எஃபெக்ட்ன்ற இதுக்கு பேரு. 1980ல ரிச்சர்ட் டேலர் அப்படிங்கிறவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு, மனுஷனோட இயல்பை பத்தி. அதாவது கடையில ஒரு பொருளை 30 வினாடிகளுக்கு மேல நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் தன்னுடையது அப்படின்னு நம்ம மனசு நினைச்சுக்குமாமா. அந்த பொருளுக்கான ஓனர் நாமளா மாறிடுறோம். இன்னும் காசே கொடுக்கல, ஆனா அந்த பொருள் 30 வினாடிகளுக்கு மேல நம்ம கையில இருந்துச்சுனாலே அந்த பொருளோட முதலாளியா நாம ஆயிடுறோம். இதான் ரிச்சர்டோட எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கும் இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப துணி கடையில, மேடம் இந்த ட்ரெஸ் நீங்க வாங்க வேணாம், கையில புடிச்சிருங்க போதும், மேடம் இந்த ட்ரெஸ் நீங்க வாங்க வேணாம், சும்மா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, போட்டு பாருங்க, நாங்க ஒன்னும் சொல்ல மாட்டோம், நீங்க வாங்கலன்னா நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல, சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு உங்ககிட்ட அந்த சேல்ஸ் பர்சன் ஒரு அன்போடு சொல்லும்போது உங்களால மறுக்கவே முடியாது. ஆனா ஒன்ஸ் அதை எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றம் எண்டோவ்மெண்ட் எஃபெக்ட் கிராண்டா இருக்கு. இது நிஜமாவே 4000 தானா? இதனால நீங்க அந்த துணியை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஆக ஷாப்பிங் அப்ப நம்ம தேவையில்லாம அதிகமான செலவை பண்றோம் அப்படிங்கும்போது அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் அறிவியல் பூர்வமான விஷயம். யாரெல்லாம் ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்ல அவங்க கைப்பட எழுதிக்கிட்டு போறாங்களோ, இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட், ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட்டையும் எழுதுறாங்களோ, அவங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 25% பேர் சக்சஸ்ஃபுல்லா அவங்க நினைச்சதை மட்டுமே எடுத்துட்டு வராங்க. இந்த எண்டோவ்மெண்ட் எஃபெக்ட் குறையுது அப்படிங்கிறது சொல்யூஷன். இரண்டாவது சொல்யூஷன் முடிஞ்ச அளவு கார்டு பேமெண்ட், டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டரு. கேஷ் கையில் இருக்கிறத விட டிஜிட்டல் பேமெண்ட் பெட்டர். ஏன்னா நம்மளால ட்ராக் பண்ண முடியும் எதுக்காக செலவு பண்ணோம் அப்படிங்கிறத. பிளஸ் பணம் திருடு போறதும் குறையுது. கொஞ்சமா செலவுக்கு நோட்டு வச்சுக்கலாம், மீதிலாம் டிஜிட்டல் பேமெண்ட்டை வச்சுக்கோங்க. அடுத்த விஷயங்க, ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு தலைவலி இல்லைன்னா இந்த பார்க்கிங் ப்ராப்ளம். ஒரே கூட்டம், இந்த பைக் எங்கேயாவது நிறுத்தி வைக்கிறது, அதுக்கப்புறம் எங்க நிறுத்தணும்னே தெரியாம மறந்து போறது. உங்க ஹிப்போ கேம்பஸ் தான் உங்களோட மெமரி சென்டர் மூளைக்குள்ள. இது லொகேஷன் மெமரி ஃபெயிலியர். குறிப்பா கூட்டமான இடங்கள்ல சைக்காலஜி உளவியல் எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களுக்கு எங்க நீங்க வண்டியை நிறுத்தினீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்க செய்யுது. இது ரொம்ப பொதுவான ஒரு ப்ராப்ளம். நீங்க வண்டியை நிறுத்தும் போது ப்ராப்பரா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, முதல் சொல்யூஷன். ரெண்டாவது விஷயம், இருட்டான இடத்துல வெஹிக்கிள் உங்க வண்டியை நிறுத்தினீங்கன்னா அது திருடு போறதுக்குரிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நல்லா வெளிச்சம் மிகுந்த இடத்துல வண்டியை நிறுத்துங்க. இல்ல கடையோட பார்க்கிங் பெஸ்ட். அந்த பார்க்கிங் காசு 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வெளியே எங்கேயாவது நிறுத்தி வண்டியை தொலைச்சிடாதீங்க. அடுத்த விஷயங்க, குழந்தைகளோட சேஃப்டி. கூட்டத்தில் இப்போ பெரியவங்களா இருந்தா நம்மளோட விஷன் இப்படி மேலே பார்க்குது, மனிதர்களா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதே குழந்தைகளுக்கு விஷன் அவங்க சைஸ் பாதியா இருக்கிறாங்க, அவங்க மனிதனோட கால்களை தான் பார்க்குறாங்க, மனிதர்களோட கால்கள் தான் அவங்களோட நார்மல் விஷன்ல இருக்கு. இதனாலேயே குழந்தைகள் அவங்க அப்பா பேண்ட் போட்டிருக்கிற மாதிரியே இன்னொரு மனிதன் பின்னாடியே அவங்க போறதுக்கான வாய்ப்பு, அவங்க அம்மா மாதிரியே சேலை கட்டி இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பின்னாடியே போகக்கூடிய வாய்ப்பு உருவாகி அவங்க தொலைஞ்சு
குறைஞ்சி போகக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குது. நீங்க என்னதான் கேர் எடுத்துக்கிட்டாலும். என்னங்க சொல்யூஷன் இதுக்கு? சொல்யூஷன் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஷாக்கிங்கான உளவியல் சொல்றேன் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல த பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இது ஒரு ஜெர்மன் ஆராய்ச்சி. என்னன்னா, நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல தொலைஞ்சு போன குழந்தை அப்படின்னு ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு உதவக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதே குறையுது. ஏன் அப்படின்னா அது வேற ஒருத்தர் பண்ணிடுவாங்க, என்ன மாதிரி இன்னொருத்தர் பாக்குறாங்க, அவங்க அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நகர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் பைஸ்டாண்டர் எஃபெக்ட். அப்போ அந்த குழந்தைக்கு தேவையான உதவி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் குறையுது அதிகமான கூட்டம் மிகுந்த இடத்துல. மத்தவங்க பாத்துக்குவாங்கன்னு விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. இது ரொம்ப டேஞ்சர் இல்லையா? அதனால எப்படி நம்ம இதை தவிர்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், குழந்தைகளுக்கு ரிஸ்ட் பேண்ட். இதெல்லாம் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நல்ல ரிஸ்ட் பேண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க, பிளெயின் ரிஸ்ட் பேண்ட். அந்த ரிஸ்ட் பேண்ட்ல எழுதிடுங்க உங்களோட போன் நம்பரை. அந்த ரிஸ்ட் பேண்ட்ல எழுதுங்க. மஞ்சள் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர்ல இந்த ரிஸ்ட் பேண்ட் இருந்தா இன்னமும் உத்தமம். ஈஸியா கண்களுக்கு தெரியும். அதை பார்த்து அந்த போன் நம்பரை கூப்பிட்டு கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை திரும்ப கிடைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு நல்ல பிரைட்டான ட்ரெஸ்ஸா போட்டு விடுங்க. குறிப்பா கூட்டம் நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு போகும்போது நல்ல பளிர்னு தெரியக்கூடிய ட்ரெஸ், அடிக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டு விடுங்க. அப்ப ஈஸியா தென்படுவாங்க நம்ம கண்களுக்கு, எங்கேயாவது அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்து போனாலும். மூன்றாவது மிக முக்கிய சொல்யூஷன், முன்னாடியே குழந்தைக்கும் ஒரு எஜுகேஷன் கொடுத்துருது. டேய், அங்கிட்ட எங்கேயாவது போயிட்ட அப்படின்னா அங்க பாரு, அதோ பாரு, அங்க ஒரு விநாயகர் சிலை இருக்கு பாரு, அந்த சிலை கிட்ட நீ வந்துரு அப்படின்னு ஒரு லேண்ட்மார்க்கு கொடுத்துடணும். இந்த அளவுக்குலாம் போகாதுன்னு வைங்க, நீங்க உங்க குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுக்குற அளவுக்கு மாறிட்டீங்க அப்படின்னா நீங்க குழந்தைய தவற விடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அடுத்த விஷயத்துக்கு வருவாங்க, திருடர்கள், திருட்டு பயம் அப்படிங்கிறது அந்த கூட்ட நெரிசல்ல ரொம்ப ஜாஸ்தி. இந்த மைக்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை சுத்தி கையவர்கள், திருடர்கள் இருக்கலாம், உங்கள் பர்ஸ் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட்ல. பொதுவா ஏன் திருடர்கள் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் மிகுந்த நேரத்தை தேர்வு செய்யறாங்க? ஏன் அப்படின்னா அந்த ஷாப்பிங் ஏரியால மிக அதிகமான வெளிச்சம், பிரைட்டான வெளிச்சம், லைட்டுகள் போடப்பட்டிருக்கு. நிறைய சத்தம், மியூசிக், அங்க பாட்டுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ஸ்மெல், சில புதிய துணிகளோட ஸ்மெல்லே சில பேருக்கு பிடிக்கும். உணவுகள் அங்க விற்று கொண்டிருப்பாங்க, அந்த ஸ்மெல் இருக்கும். நாலாவது, மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிக்கிட்டு தான் நடப்பாங்க. நம்ம ஊர்ல இடிச்சுக்கிட்டே போவாங்க. நம்ம இப்படி திரும்பி பார்த்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. போயா போயா போய்கிட்டேரியா அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு சென்சரி ஓவர்லோடு. சென்சரி ஓவர்லோடு எல்லாமே நம்ம நார்மல் டைம்ல, இப்ப நீங்க ரூம்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களை சுத்தி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? கிடையாது. ஆனா வெளியிடங்கள்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்க சென்சேஷன் ஃபுல்லா எல்லா கண், காது, மூக்கு எல்லாமே ஓவர்லோடா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஈஸியா திருடுறது ஈஸி. ஏன்னா உங்க மூளை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயம்னு எல்லாத்தையும் ஒதுக்கும். லைட்டை ஒதுக்கும், மியூசிக்கை ஒதுக்கும், இந்த மாதிரி ஒதுக்கி தள்ளிட்டே போகும். உங்களுக்கு தேவையான இடத்தை நோக்கி மட்டும் நீங்க போயிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சென்சேஷனை தவிர்க்க பார்க்கும். அப்படி தவிர்க்க பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்து யாராவது திருடுனா கூட உங்களுக்கு தெரியாது, அதையும் தவிர்த்துடுவீங்க. கவனிக்க, இதுக்கு பேர் தான் இன்அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ். இதை தவிர்க்க நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம டெவலப் பண்ண வேண்டிய மசில் மெமரி. மசில் மெமரி அப்படின்னா உங்களோட போனு, உங்களோட கீஸ், சாவி, உங்களோட பர்ஸ் எல்லாமே 10 நிமிஷத்துக்கு ஒரு இப்படி தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஹேபிட் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்க விரல்களுக்கு ஒரு மெமரி கொடுத்துட்டீங்க அந்த ட்ரைனிங், அதுவே ஆட்டோமேட்டிக்கா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தானா போகும். பாக்கெட் கிட்ட, சட்டை பாக்கெட், பேண்ட் பாக்கெட் கிட்ட போகும். பெண்களா இருந்தா கிராஸ் பர்ஸ் முன்பக்கம் அவங்களோட கைப்பை முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா தான் சேஃப். இதனால மசில் மெமரி இருக்கும்போது நீங்க பொருள்களை தவறவிடக்கூடிய வாய்ப்பு குறையுது. முக்கியமா ஆண்கள் பேக் சைடு பர்ஸ் வச்சுக்கிறோம் பாத்தீங்களா பேண்ட்ல, அது மிகப்பெரிய தப்பு. ஒண்ணு முதுகு வலியும் அதனால வருகிறது. ரெண்டாவது விஷயம், எப்பவுமே நம்ம முதுகோட பின்பக்கம் சென்சேஷன் கம்மி, நம்ம உடம்போட முன்பக்கம் சென்சேஷன் அதிகம். டச் சென்சார்ஸ் சொல்லக்கூடிய தொடுதல் திறனை உணரக்கூடிய சென்சார்ஸ் உங்க உடம்போட பின்பக்கம் மிகவும் குறைவாக தான் வேலை செய்யும். ஆனா உங்க உடம்போட முன்பக்கம் நல்லாவே டச் சென்சார்ஸ் வேலை செய்யும். அதனாலதான் பின்னாடி லைட்டா உங்களை மோதினா கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பெருசா கண்டுக்கவும் மாட்டீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இங்க ஒரு லைட்டா ஒரு இடி இடிக்கும் போதே பர்ஸை உருவிடுவாங்க. இதனால நீங்க இந்த இடியவே கண்டுக்காத நீங்க பர்ஸை உருவுறதையா கண்டுக்க போறீங்க, உங்களுக்கு தெரியாது. அதனால எப்பவுமே பின்னாடி எதையும் வைக்காதீங்க, முன் பாக்கெட்ல வைங்க, சைடு பாக்கெட்ல வைங்க. இந்த சிம்பிளான ஒரு விஷயம் 95% பிக் பாக்கெட்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். அடுத்த முக்கியமான கான்செப்ட்டுங்க, இப்போ ஒரு பெரிய கூட்டத்தில் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், டி இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது தனிப்பட்ட முடிவை எடுக்கக்கூடிய திறமையே உங்களுக்கு குறைஞ்சு போயிடுது. ஒரு பிரெஞ்சு சைக்காலஜிஸ்ட் குஸ்டாவே லெய்பான் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது உங்களோட ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ்
கோஷன்ட், புத்திசாலித்தனமே கொஞ்சம் டிராப் ஆகுது. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பொருள், இப்போ ஒரு சாரினா ஒரு 5 பேர் ஒரு சாரிக்கு போட்டி போடுவாங்க அப்படின்னா நீங்களுமே அந்த சாரிக்கு போட்டி போடுவீங்க வாங்கணும்னு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நார்மல் டைம்ல இப்படி பண்ண மாட்டீங்க. ஆனா ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது மக்கள் பிஹேவ் பண்றதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்க. நானும் வாங்கணும், நானும் அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு உள்ளாவீங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா டீப் பிரீதிங், நல்லா கான்சியஸா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. டீப் பிரீதிங் வந்து உங்க ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையோட முன்பகுதியை ஆக்டிவேட் பண்ணும். மூளையோட முன்பகுதி தான் உங்களோட புத்திசாலித்தனத்துக்கான காரணம். அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மூச்சை ஆழமா இழுத்து விட்டீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். இதனால உங்க பிரெயின் கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேலை செய்யும். அந்த கிரவுட் எஃபெக்ட், மக்களா நம்ம இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த கூட்டத்தோட தாக்கம் உங்களை தாக்காது. நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா புத்திசாலியா மாறிடுவீங்க. ஆல்ரைட்டுங்க, தீபாவளி அப்படிங்கிறது இருளை போக்கி வெளிச்சத்தை நோக்கி ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி சேஃபா கொண்டாடுங்க. பட்ஜெட் லிஸ்ட், பார்க்கிங் போட்டோ, குழந்தைகள் ஜாக்கிரதை, பாக்கெட்டை செக் பண்ணுங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. சிம்பிளா இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி சேஃபா தீபாவளியை நோக்கி போங்க. தீபாவளி அப்ப பட்டாசு வெடிக்கிறத பத்தி நான் போன வாட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. இதுல வந்து தீக்காயங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல்டான, ரொம்ப உபயோகமான வீடியோ. நிறைய பேர் அந்த நேரத்தில் நான் பார்ப்பாங்கன்னே எதிர்பார்க்கல, ஆனால் நிறைய பேர் பார்த்தாங்க. இந்த நேரத்தில் அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மருத்துவ வீடியோக்களோட சேர்த்து இந்த மாதிரி அப்பப்போ வரக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.